Recording. Button. Double tap to activate. வணக்கம். ஸ்ரீ யோகம் ஜோதிடம் சொந்தங்களுக்கு இனிய அன்பான வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரக, குரு சாத்தாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆகஸ்ட் 3, 2026 ஆடி 18 திங்கட்கிழமை, ஆடிப்பெருக்கு என்று சொல்வார்கள். நம் அனைத்து ஜீவராசிக்கும் இயற்கை அரணாக இயற்கை வளத்தை தரக்கூடிய ஒரு காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் திருநாள் ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம்? ஆடிப்பெருக்கு பொதுவாக பிறந்த ஜாதகம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கோ நல்ல நாள் பார்த்து சொல்வதற்கோ ஆள் இல்லை, என்ன நேரத்தில் என்ன நாளில் நான் எது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்ற குழப்பம் இருக்கிற எல்லாருமே எந்த காரியம், அதாவது சுபகாரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யலாம். அது பன்மடங்கு பெருகி கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் தாங்க. இந்த நாளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. மறக்காமல் பதிவு, அதாவது எதனா ஒரு நோட் புக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளில் இதை செய்யணும், இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள், ஒரு முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒரு ஆரம்பத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். ஒரு தாலி சரடை கழுத்தில் போட்டுட்டு ஆல்ரெடி அணிஞ்சிருக்க தாலி சரடை கலட்டி கயிறு மாற்றி வேறு எதனா புதிய தங்கத்தில் வாங்கி வச்ச தாலி உருப்படிகள் சொல்லுவாங்க, அதை கோட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களால அவங்க கையில் கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுமாதிரி புதிதாக கல்யாணம் ஆனவங்க தாலி கயிறு மாற்றுறதுக்கு நாள் பார்க்கல, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் அப்பா இல்லை, இது மாதிரி உறவினர்கள் யாரும் இல்லை, அவங்களாம் இருக்கும்போது தான் செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் அந்த புதிதாக தாலி பெருக்கு அந்த விஷயத்தை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் 9:15 10:20 நல்ல நேரம் இருக்குது. இல்லை நாங்கள் இலை போட்டு கும்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா மத்தியானம் 12:30 1:30 நீங்கள் 5 வகையான சித்திர அன்னங்கள் செய்து படைத்து கூட காப்பரிச்சு ஒரு செம்பில் தண்ணீர், சுத்தமான உங்கள் வீட்டில் நிலத்தில் வரக்கூடிய தண்ணீரை பிடிச்சி அதில் மஞ்சள் போட்டு பூவை வச்சு வெற்றிலை பாக்கு, பழங்கள், தேங்காய், சூடம் எல்லாமே வச்சு, அதே மாதிரி இந்த நாளில் மஞ்சள் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். வீட்டில் அல்ல குறையாத அன்னலட்சுமி, தனலட்சுமி, மகாலட்சுமி அத்தனை அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க. இந்த நாளில் இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, புடவை வாங்கலாமா, தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, அந்த மாதிரி இந்த நாளை ஆக்கிடக்கூடாது. இந்த நாள் காவிரி தாய்க்கு, நமக்கு இயற்கை ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் வளத்துக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாள். உங்கள் ஊரில் ஆற்றங்கரை இருக்கலாம், குளத்தங்கரை இருக்கலாம், கிணறு இருக்கலாம், கடல் இருக்கலாம், அந்த நீர் வளத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதேமாதிரி சில பேர் இந்த நாளில் முளைப்பாரி செஞ்சு ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. பழைய நாட்களில் ஆற்றங்கரையில் உறவினர்கள்லாம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு முளைப்பாரிலாம் விட்டுட்டு இலையில வச்சு சாப்பாடு போட்டு தண்ணியில் விடுவாங்க, தீபம் ஏற்றி இலையில் விடுவாங்க தண்ணியில். அது பழைய நாட்களில் இருந்தது. இந்த நாட்களில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்காங்க. கிராமத்து புறங்களில் இன்றும் அது சில விஷயங்கள நடக்குது. நகரத்தில் அது மாதிரி செய்ய முடியாது இல்லையா?
அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஃப்ளாட்டில் இருக்கோம், அடுக்குமாடி வீட்டில் இருக்கோம். ஸோ அப்படின்னு இருக்கும், செய்ய முடியாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி எளிமையான பூஜைகளை பண்ணி இந்த ஆடி பெருக்கு ஆடி 18 நம்ம கொண்டாடலாம். அதே மாதிரி இன்றைய நாளில் விதை விதைக்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆடிப்பட்டத்தில் விதை விதைப்பாங்க. கிராமத்துலலாம் வந்து விவசாயத்துக்கு இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து விதைகள் விதைப்பாங்க. இப்போ நகரப்புறத்தில் பெரும்பாலான வீட்டில் மாடி தோட்டம் வந்துருச்சு. ஸோ அவங்களாம் வந்து இந்த நாளில் விதை விதைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்ரீயோகம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. Stop recording.